நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே மந்த்லி ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. சாரீ பெக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் கிடைக்கும். ஒரு ஸ்டீமர் அயன் பாக்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் அயன் பண்ணுறதுக்கான ஒரு டேபிள், ஒரு மெஷர்மெண்ட் டேப். சாரீ ப்ரீப்ளீட்டிங்க்கு மொத்தம் 3 மெஷர்மெண்ட் இருந்தால் போதும். செல்ஃபாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை கஸ்டமருக்கு எடுக்கிற மாதிரி இருந்தாலும். ஃபஸ்ட்டு வந்து பல்லு ப்ளீட், நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து கீழே நம்ம ஹைட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. செகண்ட், உங்களோட ஷோல்டர் பாயிண்டில் அப்படியே மெஷர்மெண்ட் டேப் வச்சுட்டு சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. நம்மளோட சென்டர் ஆஃப் த பெல்லியிலிருந்து ஒரு 10 இன்ச் ஹைட்டில் வந்து வச்சு மெஷர் பண்ணிக்கிங்க. இது செகண்டு. தேர்ட், அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட். இந்த 3 மெஷர்மெண்ட்டு இருந்தாலே போதும். நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் சொல்லிட்டாங்கனாவே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாரீ ப்ரீப்ளீட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற விஷயம் என்னென்னா, இந்த பர்ஃபெக்ஷன், இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக இருந்துச்சுன்னா நம்ம கஸ்டமர் வந்து ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ரெண்டாவது வந்து பல்லு ப்ளீட். நம்ம பல்லு ப்ளீட் எடுக்கிறப்போ அந்த பார்டர் கலவாக வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பல்லு ப்ளீட் எடுக்கணும். பார்டர் அப்படி தான். நீங்கள் வந்து கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு 3 இன்ச்சு 3.5 அந்த மாதிரி வைக்கணும். இல்லை கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். லீனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ராடாகவும் எடுக்கக்கூடாது, ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குட்டியாகவும் எடுக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு அயன் பண்ணிடுங்க. இப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க அந்த ப்ளீட்டை வந்து அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு அந்த எட்ஜில் ஒரு அயன் பண்ணிகிட்டே வரணும். இது எதுக்காக அப்படின்னா, ப்ளீட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்டர் மட்டும் நீங்கள் எவ்வளோ ப்ராடாக வேணால் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஆனால் உள்ளே இருக்கிற ப்ளீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருந்தால் தானே நிறையா ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிக்கு. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து இந்த ஜிக்ஸாக் டைப்பில் மடிச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக வந்துடும். வெளியில் பார்டர் பார்த்திங்கன்னா ப்ராடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கஸ்டமர் வந்து வேர் பண்ணுறப்போ நிறையா ப்ளீட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்க்குறக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே டேபிளில் வச்சு செட் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டால் அப்படியே ஒவ்வொரு ப்ளீட்ஸாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணுறப்போ ஒரே மாதிரி வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ டிசைன்ஸ் இருக்கப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த டிசைன்ஸ் வந்து பேஸாக வச்சு கூட நம்ம வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணுறப்போ பாட்டம்லேருந்து குத்திக்கிங்க. அப்போ மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு டைம் அதை வந்து மாற்றி குத்தணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பல்லு ப்ளீட் எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதை வந்து நம்ம சாரியில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பல்லு ப்ளீட் எடுத்துக்கணும். ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணுங்கள். பல்லு ப்ளீட் கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஹோல் சாரீ வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நம்ம ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட்டு. ஃப்ரண்ட் ப்ளீட் அப்படியே வந்து நீங்கள் உங்களோட ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இந்த 2 பெக் வச்சு இப்படி செட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணுறப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். பேசிக்காக எல்லா பட்டு சாரியுமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அயன் பண்ணுறதுக்கு. இந்த சாஃப்ட் சில்க் சாரீ மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டுட்டு பேலன்ஸ் வந்து இன்னொரு செட்டப் வந்து அயன் பண்ணணும். இப்போ தேர்ட் வந்து நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதாவது நம்ம ஷோல்டர்லேருந்து உள்ளே வந்து சுற்றி கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டோட சேஃப்டி பின். ரெண்டாவது வந்து உங்களோட ஹிப்பு வந்து நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் குத்திருப்போம் இல்லைங்களா, மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன இடம். ஸோ அந்த 2க்கு இடைப்பட்ட இடைவெளி இதுதான் வந்து சென்டர் ப்ளீட் எடுக்கிறோம். இப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட், சில பேர் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அப்படி வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பார்டரில் மட்டும் ஒரு அயன் பண்ணிக்கிங்க. இது எதுக்குன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். இது அப்படியே வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் எடுக்கணும் இல்லைங்களா. இப்போ உங்களோட டேபிளில் அப்படியே ஒரு பெக் வச்சு செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பின்னாடி போய்க்கிங்க. பின்னாடி போயிட்டு ப்ளீட்ஸ் வந்து எடுத்து ஒரு பெக் வச்சு செட் பண்ணிக்கிங்க. அப்புறம் நம்ம அயன் பண்ணோம் இல்லைங்களா, இப்போது அதை வந்து சேஃப்டி பின் கழட்டிட்டு இந்த ஒவ்வொரு லேயராக நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து கலையாது. இதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து அயன் பண்ணிடுறோம். அதாவது இந்த பார்டரில் மட்டும்தான் நம்ம அயன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் டேபிளில் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா தான் ஹோல் சாரியுமே வந்து அயன் பண்ணணும். இதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டேபிளில் பெக் வச்சு செட் பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம்
நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். saree வந்து அப்படியே திருப்பி ஃப்ரண்ட்டில் போட்டுருங்க. அதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. போர்ஷனை மட்டும் ஒரு 3 ஸ்டேஜாக வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நீட்டாக ஃபோல்ட் பண்ணிடணும், நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி. இப்போ பல்லு ப்ளீட் போர்ஷனை ஃப்ரண்ட்டில் அப்படியே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் விசிபிளாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து முன்னாடி போட்டுட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு தடவை மடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 2 டைம் மடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து முன்னாடி தூக்கி போட்டுட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த எக்ஸஸாக இந்த பல்லு ப்ளீட் இருக்குது இல்லைங்களா, இப்போ நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும், அதில் அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.